வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி. இத செஞ்சு வச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிக பொருட்கள் இல்லாம ரொம்ப சிம்பிளா, அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. இப்ப அதே பாத்திரத்துல இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை தண்ணியில நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நாம இதை கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கங்க வாசனைக்காக. இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. நீங்க எந்த கப்பால சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். ஃபுட் கலருக்கு பதிலா கொஞ்சமா மஞ்சள் தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க. இது எல்லாமே ஒரு முறை சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம சப்பாத்திக்கு பிசைற மாதிரி கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப இத கொஞ்சம் சின்ன அளவுள்ள உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இப்ப இந்த உருண்டைகளை இந்த மாதிரி மெலிசா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்ல மெலிசா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்ப இத இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கங்க. திரும்பவும் இந்த மாதிரி 4ஆ மடிச்சுக்கங்க. இப்ப இத ஓரங்கள்ல நல்லா லேசா மாவு சேர்ந்து வர மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. 3 பக்கமும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு சூப்பர் ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி பேட்சா சேர்த்துக்கங்க. ஒரு பேட்ச் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. மேல் பக்கம் இந்த அளவுக்கு எழுந்து வந்த உடனே நாம மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விடணும். இந்த மாதிரி வேக வச்சாதான் உங்களுக்கு உள் பக்கமும் நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து இந்த அளவுக்கு கிறிஸ்பியா செவந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து கிறிஸ்பியா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரை பாகுல சேர்த்துக்கங்க. பொரிச்சு எடுத்த ஃபர்ஸ்ட் பேட்சை இப்ப நாம சேர்த்துக்கிறோம். சர்க்கரை பாகு வெதுவெதுப்பான சூட்ல இருக்கணும். ரொம்பவும் சூடா இருக்க கூடாது. ஒருவேளை சர்க்கரை பாகு ஆறி போயிருந்தா கொஞ்சம் வெதுவெதுப்பா சூடு பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க. இத சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்து
சர்க்கரை பாகுல சேர்த்து ஒன்னொன்னா வெளியே எடுத்துக்கங்க. மேல கொஞ்சமா இடிச்ச பாதாம லேசா தூவி விட்டுக்கங்க. அவ்வளவுதான். நமக்கு ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்துல டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாரத்துக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.